பிரியமானவர்களே, ஆண்டவரும் அருமை இரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே மற்றொரு நல்ல காலை பொழுதிலே உங்களை சந்திப்பதிலே நான் அதிகமாய் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாள் முழுவதுமாக நீங்கள் செய்கிற எல்லா காரியத்திலையும் கர்த்தருடைய கரம் உங்களோடு கூட இருந்து உங்களை நடத்துவதாக. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய பெரிதான கிருபையினாலே இந்த 2026 வருஷத்தினுடைய முதல் நாளிலே நாம் பிரவேசித்திருக்கிறோம். இந்த புதிய வருஷத்தின் முதல் நாளிலே உங்களோடு கூட இருந்து கர்த்தரை மகிமைப்படுத்துவதிலே நான் அதிகமாய் சந்தோஷப்படுகிறேன். ஒவ்வொரு வருஷமும் நமக்கு தொடங்கும் போது ஒரு ஆசை இருக்கும். எனக்கு இந்த வருஷத்திலே ஆண்டவர் என்ன செய்ய போகிறார், எனக்கு கர்த்தர் என்ன வார்த்தை வைத்திருக்கிறான்னு சொல்லி நாம் விரும்புவதுண்டு, எதிர்பார்ப்பதுண்டு. அன்பார்ந்த பிள்ளைகளே, எரேமியா 30 அதிகாரம் 10 இப்படியாக சொல்லுகிறது, யாக்கோபு திரும்பி வந்து அமர்ந்து சுகித்திருப்பான், அவனை தத்தளிக்க பண்ணுகிறவன் இல்லை என்று சொல்லி ஒரு வார்த்தையை நாம் வாசிக்கிறோம். யாக்கோபு திரும்பி வந்து, அவன் எங்கிருந்து திரும்பி வருகிறான், அவன் எங்கே போயிருக்கிறான் என்று சொல்லி பார்க்கும் பொழுது யாக்கோபின் வம்சத்தை குறித்து வசனம் சொல்லுகிறது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இஸ்ரவேல் ஜனங்கள் 2 ராஜ்யங்களாய் உடைந்து போகிறது. ஒரு ராஜ்யம் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே சிரியாவுக்கும், தெற்கு ராஜ்யமான யூதா அது பாபிலோனுக்கும் அது சிறைப்பட்டு போனது. ஆண்டவர் சொல்லுகிறார், என்னுடைய ஜனங்கள், இந்த யாக்கோபின் கோத்திரம், இஸ்ரவேலின் கோத்திரம் மீண்டுமாக திரும்பி வரும், சிறையிருப்பிலிருந்து மீண்டுமாக திரும்பி வரும், அவர்கள் அமர்ந்திருக்க பண்ணுவேன், அவர்களுக்கு மீண்டுமாக நான் நாட்டை கொடுப்பேன், நான் அவர்களை சுகித்திருக்க பண்ணுவேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, பரிசுத்த வேதாகம காலம் முதற்கொண்டு பல முறை பல தேசங்களுக்கு கர்த்தருடைய பிள்ளைகள் இஸ்ரவேலர்கள் சிதறடிக்கப்பட்டார்கள். குறிப்பாக கிபி 70 வருஷத்திலே ரோமராயனாலே, தீத்துராயன் என்று சொல்கிற ஒரு ரோமராயனாலே இஸ்ரவேல் தேசத்தில் இருக்க முழு இஸ்ரவேலர்களும் சிதறடிக்கப்பட்டார்கள். அந்த நாளிலிருந்து அவர்களுக்கு ஒரு சொந்த தேசம் இல்லாமல் இருந்தது. அன்பான பின் நாட்களில் நடக்க போகிற காரியத்தை கர்த்தர் தம்முடைய தீர்க்கதரிசி மூலமாய் சொல்லுகிறார். இது பாபிலோன் சிறையிருப்பை குறித்து சொல்லப்பட்ட ஒரு தீர்க்கதரிசனம் மட்டுமல்ல, பின் நாட்களிலே அவர்களுக்கு கர்த்தர் செய்ய போகிற எல்லா காரியங்களையும் ஒரே தீர்க்க தரிசனத்திலே எரேமியா தீர்க்கதரிசி சொல்லுகிறார். யாக்கோபு திரும்பி வந்து அமர்ந்து சுகித்திருப்பான். அப்படியானால் என்ன, இதுவரைக்கும் யாக்கோபு சந்தித்தது என்ன, அந்த கோத்திரம் சந்தித்தது என்ன, சிறுமையை சந்தித்தது, அடிமைத்தனத்தில் இருந்தது. அன்பான பிள்ளை, கொடுமையை சகித்தது அந்த கோத்திரம், அந்த ஜனங்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், இனி கொடுமை இல்லை, இனி சிறுமை இல்லை, இனி அடிமைத்தனம் இல்லை. நீ எந்த தேசத்திலிருந்து பிடுங்கப்பட்டாயோ, எந்த தேசத்தை நீ இழந்து போனாயோ, அதே தேசத்திற்கு உன்னை மீண்டும் நான் கொண்டு வருவேன், உன்னை நான் சுகித்திருக்க பண்ணுவேன் என்று சொல்லி ஆண்டவர் அந்த இஸ்ரவேல் கோத்திரத்துக்கு ஆண்டவர் சொல்லுகிறார். அன்பான அடுத்தது முக்கியமான ஒரு வார்த்தை, அவனை தத்தளிக்க பண்ணுகிறவன் இல்லை. தத்தளிப்புன்னு சொன்னால் என்ன, எப்போ என்ன நடக்குமோ, யார் வந்து நம்ம என்ன செய்து விட போகிறார்களோ, யாரால் நமக்கு என்ன தீமை ஏற்பட்டு விடும் என்றதான ஒரு மிகப்பெரியதான ஒரு தத்தளிப்பு, ஒரு பயம் அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இருந்து கொண்டே இருந்தது. ஆண்டவர் சொல்லுகிறார், இதுவரைக்கும் உங்களுக்கு தத்தளிப்பு இருந்திருக்கலாம், ஆனால் இனி உங்களுக்கு தத்தளிப்பு இருக்காதுன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இதே வார்த்தையை இந்த 2026 வருஷத்தினுடைய முதல் நாளிலே கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், என் மகனே, என் மகளே, நீ எந்த ஆசீர்வாதத்தை விட்டு நீ துரத்தப்பட்டாயோ, மீண்டுமாக அதே ஆசீர்வாதத்தின் நாட்களுக்குள்ளதாக நான் உன்னை கொண்டு வரப்போகிறேன். இனி உன்னை அமர்ந்திருக்க பண்ண போகிறேன், சமாதானமாய் உன்னை நான் குடியிருக்க பண்ணுவேன். இதுவரைக்கும் உன்னை தத்தளிக்க பண்ணின எல்லா மனுஷர்களையும் உன் வாழ்க்கையை விட்டு நான் நிரந்தரமாய் நீக்கி போடுகிறேன். இனி அடிமைத்தனம் இல்லை தேவனுடைய பிள்ளைகளே, இனி சிறுமை இல்லை, இனி தத்தளிப்பு இல்லை என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். உன்னை நான் அமர்ந்திருக்க பண்ணுவேன், உன்னுடைய வாழ்க்கை நான் சமாதானத்தை நான் கொடுப்பேன். இதுவரைக்கும் கடந்த 2025 ஆண்டு முழுவதுமாக உங்களுக்கு ஒரு தத்தளிப்புள்ள ஒரு வருஷமாக இருந்திருக்கலாம். இந்த 2025 வருஷம் முழுவதுமாக பிரச்சனைக்குரிய ஒரு வருஷமாக இருந்திருக்கலாம், போராட்டத்தின் வருஷமாக இருந்திருக்கலாம். ஆனால் இந்த 2026 வருஷத்தினுடைய முதல் நாளிலே கர்த்தர் சொல்லுகிறார், இனி உன்னுடைய வாழ்க்கையில தத்தளிப்பு இல்லை, இனி உன்னுடைய வாழ்க்கையில சிறுமை இல்லை, நான் உன்னை அமர்ந்திருக்க பண்ண போகிறேன், உன்னை சுகித்திருக்க பண்ண போகிறேன். உன்னுடைய சுகத்தை, உன்னுடைய அமைதியை கெடுக்கிற எல்லா தத்தளிப்பு உண்டாக்குகிற மனுஷர்களை உன் வாழ்க்கை விட்டு நான் நிரந்தரமாய் நீக்கி போட போகிறேன் சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த வார்த்தை நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில், ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் கர்த்தர் நிச்சயமாக நிறைவேற்றுவாராக. ஜெபிப்போமா? இரக்கமுள்ள தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா.
இம்மட்டுமாக அந்த வார்த்தைகளை கேட்ட உடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதியும் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம். யாக்கோபு திரும்பி வந்து அமர்ந்து சுகித்திருப்பான், அவனை தத்தளிக்க பண்ணுகிறவன் இல்லை என்று சொல்லி ஆண்டவரே நீர் சொன்ன வார்த்தையின்படி ஆண்டவரே உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில காணப்படுகிற எல்லா தத்தளிப்புகளும் இயேசுவின் நாமத்தில் நீங்கட்டும். எல்லா தத்தளிக்க பண்ணுகிறவர்களையும் உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை விட்டு நிரந்தரமாய் நீக்கி போடுவீராக. சிறுமையை மாற்றி போடுங்க ஆண்டவரே, அடிமைத்தனத்தை மாற்றி போடுங்க, ஏமாற்றத்தை மாற்றி போடுங்க ஆண்டவரே. இந்த வருடம் முழுவதுமாய் இவர்கள் உயர்வை, ஆசீர்வாதத்தை, சமாதானத்தை பெற்றுக் கொள்ளட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். இந்த நாள் முழுவதுமாக உம்முடைய பிள்ளைகள் செய்கிற எல்லா காரியத்திலையும், இந்த வருஷம் முழுவதுமாக உம்முடைய பிள்ளைகள் செய்கிற எல்லா காரியத்திலையும் ஆண்டவரே உம்முடைய கரம் கூட இருந்து இந்த வருடம் முழுவதுமாய் நடத்தட்டும் என்று சொல்லி இயேசுவின் நாமத்தில் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். பிரியமானவர்கள், உங்கள் யாவருக்கும் மீண்டும் ஒரு விஷயமாக இனிய புதிய ஆண்டின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட்.